அலைகடன என்முல்லை வீட்டிற்கும் தாமரை சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சுரானாஜி சொன்ன மாதிரி நிச்சயமா இந்த கூட்டத்தை பார்த்தோன்னு நம்ம என்டிஏ கூட்டணி நிச்சயமா நம்ம இந்த 5 தொகுதியிலையும் வெற்றி பெறுது உறுதிங்கிறது இந்த நிமிஷத்தில் நான் ஜிக்கு சொல்கிறேன். நம்ம ராஜசேகர் நம்ம எப்படியும் இந்த 2 தொகுதியாவது ஜெயிச்சிடணும், கூட்டணியில் சேர்த்து 4 ஜெயிக்கணும், 5 ஜெயிக்கணும், 5 தொகுதியும் ஜெயிக்குவோன்னு இந்த நேரத்தில் ஜெயிக்க நான் உறுதி அறிவிக்கிறேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குங்கிறத நம்பிக்கையில் உறுதியை கொடுக்கிறேன். இப்போ நம்ம டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா செய்ய முடியுது. காரணம் மத்தியிலையும் நம்ம ஆட்சி, மாநிலத்திலையும் நம்ம ஆட்சி, அதனால் செஞ்சிட்டு இருக்கிறோம். கடந்த முறை காங்கிரஸ்காரங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அதுக்கு அசோக்குமார் ஜான்குமார் அண்ணன் சாட்சியாக பல உண்மைகளை சொன்னாங்க. 100 ரூபா ஏற்றி கொடுக்க முடியல. ஆனால் மகளிர் உதவித்தொகையிலேருந்து நம்ம 1500 2500 ஏற்றிட்டோம். முதியோர் தொகை முதியோர் அண்ட் விதவை முதிர்கன்னி தொகையை 2500 ஏற்றிட்டோம். 36,000 பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்க. குடும்ப தலைவி உதவித்தொகை நம்ம 1000லேருந்து இப்போ 2500 ஆகிட்டோம். 71,000 பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. அதுமாரி பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபா பிறந்த உடனே டெபாசிட் பண்ணுறோம். வீடு கட்டுக்க திட்டத்தில் 5000லேருந்து இருக்குது. பட்டியலில் இருந்தவர்களுக்கு 7000 ஆக்கியிருக்கோம். இப்படி பல திட்டங்களை செய்ய முடியுதுன்னா அதுக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் நம்ம இருக்கிறது தான். அதே போல் வருங்காலத்திலும் மத்தியில் நம்ம ஆட்சி இருந்துட்டு இருக்கு, மாநிலத்திலும் நம்ம ஆட்சி தொடர்றதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பிரதம மந்திரி செஞ்சுருக்காங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கிசான் சம்மான், விவசாயிகளுக்கு 6000 ரூபா கொடுக்கறது. அதேமாரி சிறு குறு தொழிலுக்கு, அதேமாரி கர்ப்பிணி பெண்களுக்கு பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, ஜல்ஜீவன் மிஷன், பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம், இப்படி பல அடல் பென்ஷன் யோஜனா, இதுமாரி பல திட்டங்களை நம்ம சிறப்பான முறையில் இங்கே செயல்பட்டு இருக்குன்னா அதுக்கு நம்மளுடைய என்டிஏ அரசாங்கம் தான் முழுவர் காரணம். இப்போ நமது இரும்பு மனிதர் அவர்கள் இங்கே சேர்ந்துட்டுருக்காங்க. அவர்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அவங்க இந்தியாவின் அரசியலில் உறுதியான தலைமை கொண்டவர். துணிச்சலான முடிவு எடுக்கிறதுல அவரை மிஞ்சவே முடியாது. அவர் சிறந்த நிர்வாகி என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்ல முடியும். அவங்க சிறந்த திட்டமிடல், கட்சி அடிப்படை நிலைமை உச்ச நிலைமை வரைக்கும் பிஜேபியை கொண்டாடுறதுக்கு அரும்பாடு பட்டிருக்காங்க.